கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் கூட தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து தேவனை நோக்கி பார்ப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் 10வது வசனம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது மலைகள் நம்மை விட்டு விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். மலைகள் என்று நாம் யோசித்து பார்ப்போமே ஆனால், நம் மலை போல நம்புகிறதான ஒரு மனிதன், அதாவது நம்முடைய குடும்பங்களாக இருக்கலாம், இல்லை நமக்கு ஒரு பொருளை இந்த நாட்கள்ல நாம பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு யாருக்கிட்டையாவது ஒரு கொஞ்சம் காசு நம்ம கடன் கேட்டிருக்கிறோம்னு வைங்களேன். அவங்க நாளைக்கு இல்ல நாளைக்கு கழிச்சு இவ்வளவு அமௌண்ட் தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம அவங்களை என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு மலையை மாதிரி நம்பி உட்கார்ந்துருப்போம். அதத்தான் அழகா சொல்றது, மலைகள் விலகி போனாலும் அதாவது அவங்கள நம்பி நம்ம உட்கார்ந்துட்டு இருப்போம். ஆனா அந்த நேரம் வரும்போது அவங்க நம்மளை கை விட்டுருவாங்க. இல்ல எனக்கு அந்த காசு அரேஞ்ச்மெண்ட் ஆகல, இல்ல எனக்கு வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை விட்டு போயிடுவாங்க. அதே போல நாம யாரையாவது நம்பி இருக்கும் போது அவங்க நம்மளை விட்டு போகிறது போல இந்த மலைகளும் பர்வதங்களும் நம்மளை விட்டு போனாலும் அவருடைய கிருபை நம்ம விட்டு விலகாது இருக்கும். அதுக்கு கீழே பார்க்கும்போது என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும். வசனம் தெளிவாக சொல்லுது, இப்படிப்பட்ட நம்ம நம்புறவங்க, நம்ம மலை போல நம்பி இருந்தவங்க, நம்ம பர்வதங்களை போல நம்பி இருந்தவங்க எல்லாம் நம்மளை விட்டு போனாலும் கர்த்தருடைய கிருபையும் அவருடைய சமாதானமும் உங்களை விட்டும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை விட்டும் விலகாமல் இருக்கும். அப்படியே கீழே வரும்போது உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் அப்படி மனதுருகிறார் அப்படின்னா, இவன் ஏன் பிள்ளை, இது ஏன் என்னோட இரத்தத்தினால நான் ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த ஏன் பிள்ளை, இவனுடைய குடும்பத்துல என்னுடைய கிருபையும் சமாதானமும் எப்பொழுதும் உடன்படிக்கை, நாம் அவனுக்கு பண்ண உடன்படிக்கை உனக்கு கிருபையும் சமாதானத்தையும் தருவேன் என்று சொல்லி தேவன் நமக்கு தந்ததான கிருபையின் உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கை என்னைக்குமே நம்ம விட்டு நிலைவராமலும் நம்ம விட்டு விலகாமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.